பாபா இருக்கும்போதே, அவரது இருப்பு தெளிவாக இருக்கும் பொழுதே, நம்முடைய பிரச்சனைகளின் தீவிரத்திற்கு ஏற்ப நம்பிக்கை தள்ளாட்டம் காணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் பலரது வாழ்வில் அதிகமாக இருக்கிறது. தடுமாற ஆரம்பிக்கின்றார்கள். ஷாமா மாதிரி அவர் இருக்கிறார், நான் அவரது செல்லப்பிள்ளை, அவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற எண்ணத்தில் பேசாமல், மசூதியின் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டதைப் போல சாயி பாதங்களில் நாம் அமைதியாக அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அங்கே நமக்காக உள்ளே இருப்பாக அமைந்திருக்கின்ற பாபாவின் சக்தி நம்மை தனக்குள் ஈர்க்கும். பயப்படாதே, உன்னை காப்பாற்றுவேன் என வாக்கு கொடுக்கும். நீங்களும் தைரியமாக செல்லலாம். இப்படித்தான் ஷாமா சென்றார், அமர்ந்தார். நீங்களும் பிரச்சனையின் பாதிப்பை பார்த்து பயப்படாமல் அவரது இருப்பை இங்கே வைத்துவிட்டு, நான் எங்கே போய் எதை சாதிக்கப் போகிறேன்? உங்கள் கண்களுக்கு தெரியாமல் எது நடந்துவிடப் போகிறது? ஆகவே பாபா, நான் அமர்ந்து கொண்டு விடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் அற்புதமாக வெளிப்பட்டு உனக்கு உதவுவார். உதாரண பிரார்த்தனை. இறைவா, நீங்கள் முழுமையானவராகவும் நான் குறையுள்ளவனாகவும் இருப்பதை உணர்கிறேன். என் மனதை உங்கள் சக்தியால் நிரப்புங்கள். என் உடலை தங்கள் குடியிருப்பாக மாற்றி எனது எல்லா விருப்பங்களுக்கும் நீங்களே காரணகர்த்தாவாக ஆகுங்கள். என்னுடைய கரங்கள் உங்கள் கரங்களாகட்டும், என் சிந்தை உங்கள் சிந்தையாகட்டும். எனது உணவு தங்கள் உணவாகவும், எனது செயல்கள் யாவும் தங்கள் செயல்களாகவும் மாறட்டும். நான் கோபப்படுவது நான் அல்ல, நீங்கள் என்பதையும், திருப்தி அடைவது நான் அல்ல, நீங்கள் என்பதையும் கவனத்தில் கொண்டு என்னை காத்தருள் செய்யுங்கள். என்னுடைய கர்மா என்பது தங்கள் கர்மாவாகட்டும். என்னுடைய புண்ணியமும் பாவமும் தங்களுடையதே ஆகட்டும். எனது குவித்த கரங்கள் தங்கள் திருவடியின் கீழ் எப்போதும் இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.